உறவுகளால் இருந்த அனைவருக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்தா புக். அந்த கத்தா புக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் அன்பாக்சிங்கோட வீடியோ இருக்குது, அதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கத்தா புக்கில் போய்க்கலாம். கத்தா புக்கில் போனதும் இந்த மாதிரி உங்களுடைய கடை பேர் வச்சுருந்தீங்கன்னா நிற்கும். இப்போ கிரியேட் நியூ கத்தா புக்குன்னு இருக்குது. இப்போ நான் அதை கொடுத்தேன்னா பிஸ்னஸோட நேம் கேட்கும். அது கொடுத்துட்டோம்னாலே நம்மளுடைய பேர் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் XYZன்னு கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்ததும் உங்களுக்கு லாங்குவேஜ் புரியல அப்படின்னா உங்களுடைய ரீஜன் லாங்குவேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கீழே போனதும் இங்கே செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை போய்ட்டு லாக்கு லாங்குவேஜ்னு இருக்கும். அந்த லாங்குவேஜில் போய்ட்டு தமிழில் கொடுத்தீங்கன்னா தமிழில் வந்துடும். இப்போ நான் இங்கே என்னென்னா வாடிக்கையாளர்களை சேர்க்கவும் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இதில் போய்ட்டு நான் ஒரு கஸ்டமரை சேர்க்குறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கஸ்டமர் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த கஸ்டமரை நான் சேர்த்ததும் அவங்களுடைய வரவு செலவுலாம் இப்போ என்னென்னு நம்மள்கிட்ட கேட்கும். இப்போ நான் அந்த நம்பரை நான் சேர்த்துட்டேன். வாடிக்கையாளரின் பேர்னு இப்போ புதுசாக சேர்க்குறவங்களுடைய பேர் கேட்குது. இப்போ நான் என்னுடைய பேரை போட்டுறேன், மோகேஷ்னு கொடுத்துட்டு இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பரை இப்போ நான் என்ட்ரு பண்ணிடுறேன். கொடுத்து சேமிக்கவும் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அங்கே சேவ் ஆகிருக்கும். இப்போ மோகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் மோகேஷுங்கிற ஒரு கணக்குக்கு நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இங்கே முதல் பரிவர்த்தனையை சேர்க்கவும். அதாவது இப்போ நான் கணக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 ரூபா கடன் வாங்கினாலும் ஒரு நோட்டில் எழுதிட்டு இருப்போம். இது டிஜிட்டல் மூலமாக சேர்த்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது. இப்போ நான் என்னோடய நம்பரை கொடுத்துருக்கேன். இப்போ நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நான் இப்போ 40 ரூபாய்க்கு ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன டேட்டில்ங்கிறது இதில் இருக்குது. பரிவர்த்தனை சேமிக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு. இப்போ எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் எஸ்எம்எஸ் இப்போ அனுப்புகிறேன். இப்போ அனுப்புனதும் என்ன ஆகிடும், இப்போ என் செல்லுக்கே இப்போ திரும்பி மெசேஜ் வந்துடும். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். என் செல்லுக்கு மெசேஜ் வரும் பாருங்கள். இந்த வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 40 ரூபீஸ் XYZலேருந்து இந்த கடையிலேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹிஸ்ட்ரி இங்கே உடனுக்குடன் கஸ்டமரோட இன்பாக்ஸுக்கு அதாவது மெசேஜ் அங்கே போயிடும். இதில் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. இது நம்ம முன்னாடி கணக்கு நம்ம புக்கில் எழுதிக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாமே டிஜிட்டலாகவே வந்துடுச்சு. இது நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிக்கலாம். அப்புறம் மெசேஜ் இது மாதிரி அனுப்பிடலாம். அனுப்பின வேகத்தை நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்களோ இவங்க என்ட்ரு பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா உடனே அவங்க கஸ்டமர் காப்பி உங்களுக்கு அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உள்ள போய் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரலாறு, QR கோடு, வர்த்தக அட்டை, அமைப்புகள், உதவி சேவை, நான் யார் என்னங்கிறது இப்போ முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் வரலாறு அப்படின்னு இருக்கும். இதில் பேங்கோட பாஸ்புக் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜாயின் பண்ணது என்னோட இதில் பழசை காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட் வரலாறுங்கும் போது இப்போ என்னுடைய பேங்க் நிலையுள்ள தொகை எதுவும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. நீங்கள் பேங்க் நினச்சிட்டிங்கனாலே உங்களுடைய பேங்க்குக்கு இதை நீங்கள் QR மூலமாக அனுப்பிக்கலாம். இதுதான் உங்கள் QR இப்படி தான் இருக்கும். இங்கே ஆர்டர்னு இருக்கும். ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி எனக்கு QR வந்துடுச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோவை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கேட்கும். அதில் நீங்கள் கொடுத்ததும் உங்களுக்கு வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு கத்தா புக்கில் வந்துடும். ஃப்ரீ தான், 100%. எதுவுமே காஸ்ட் எதுவும் நீங்கள் கொடுக்க வேணாம். அப்புறம் வர்த்தக அட்டைன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டு மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ என்னுடைய பிஸ்னஸ் இங்கே கடைக்குள்ள பிஸ்னஸ் கார்டு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அமைப்புகளில் தான் சொல்லியிருப்போம். அப்புறம் லாக் இதெல்லாம் இருக்கும். கத்தாவை நீக்கினா இந்த அக்கௌண்ட் ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி உபயோகிக்கிறது, இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்க. அப்புறம் கத்தாவுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வேறு ஆப்ஸ் அண்ட் அப்டேட், யூடியூப் டிப்ஸ் எல்லாமே, நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் இன்பாக்ஸில் நிற்கும். தேங்க்யூ ஃப்ரம் எருமமாடு கிரியேஷன்.